இன்று ராத்திரியில நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு துக்க நாட்கள் இன்று ராத்திரியில அது முடிந்து போக. நான் உள்ள நுழையும் போதே என்ன சொன்னார்னா, நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்னு பேர் சொன்னார். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்று ராத்திரியில உங்கள் நுழைய நீங்கள் அகப்படும். அற்புதத்தின் ராத்திரி. இந்த ராத்திரியில வார்த்தையை எடுத்து நம்ம தியானிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ராத்திரியும் மாறப்படும். இந்த ராத்திரியில ஒட்டுமொத்த ராத்திரியும் ராத்திரியில இருளான ஸ்தலங்களில கர்த்தர் தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசப்படுத்தலாம். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கணும். இனி உங்களுடைய சூரியன் மறைவது கிடையாது, உங்கள் சந்திரன் மறைவது கிடையாது. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கணும். யாரும் அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல யாக்கோபு தன் மகனை ஈசாக்கு தன் மகனை அனுப்பி விடுகிறார். ஈசாக்கு யாக்கோபை அனுப்பினார். அப்பொழுது அவர் பதானகாமிற்கும் சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தாயாகிய சகோதரமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டார். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பதானாவுக்கு யாக்கோபு புறப்பட்டார். 10வது வசனம் சொல்லிருப்பாரு. 10-11 வாசிங்க. யாக்கோபு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினான், சூரியன் மறைந்தபடியினான் அங்கே ராத்தங்கினான். யாக்கோபு இஸ்ரவேலை விட்டு புறப்பட்டவனை அவனுடைய வாழ்க்கையில சூரியன் அஸ்தமித்தது, சூரியன் மறைந்தது. இஸ்ரவேலை விட்டு, இஸ்ரவேல் கானான் தேசத்தை விட்டு அவன் பதானாவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்து பதானாம் சொல்ல என்ன? பதானாம் என்று சொன்னால் அடிமைத்தனம் என்கிறார். பாருங்கள், கானானை விட்டு யாக்கோபுங்கிற பெயரையே அவன் புறப்பட்டுகிறான். 20 வருட காலம் அவன் பதான் அராமிலே அடிமத்தனத்தின் முகத்துக்கு உட்பட்டான். அவனுடைய வாழ்க்கை 20 வருட காலம் இருந்து போய் கிடந்தது. 20 வருஷம் அடிமத்தனம் என்கிற இருளிலே அவன் அகப்பட்டுக் கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில சூரியன் உதயமாகவே இல்லை, இருட்டாவே ஏமாற்றத்தின் மேல ஏமாற்றம். யாக்கோபுன்னு என்ன அர்த்தம்? யாக்கோபு என்று சொன்னால் எட்டங்கிறது அவனுடைய சுபாவம். யாக்கோபு என்று சொன்னால் புதிகாலை பிடிக்கிறோம் காரியம்.
தனக்கு ஏதாவது காரணமாக கால் விழுந்துடும். அப்படியே காதல் பேர் தான் யாரும். இப்படி நிறைய பேருடைய காதல் விழுந்திருக்கு இல்லையா? அப்பா காதல் இருந்தா என்ன கொண்டாங்க, அண்ணன் காதல் இருந்தா இப்படி காரியமாக காதல் அர்த்தம் காதல் விழுந்துருவாங்க. அது அடிமத்தனம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய காலம் விழுகிற ஒரு அடிமத்தம். 20 வருட காலம் அவன் அடிமத்தன வாழ்க்கையில் எனக்கு என் வாழ்க்கையில சூரியன் உதிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவன் கூட ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்திலிருந்து தனித்திருந்தான். ராத்திரியில் எழுந்திருந்தான். தன் மனைவிகளை பிள்ளைகளை எல்லாத்தையுமே ஆற்ற கடக்க பண்ணிட்டு அந்த ராத்திரி வேளையில அவன் தனித்திருந்து தேவனோடு கூட போராடினான். எதுக்காக போராடினான் தெரியுங்களா? இந்த 20 வருஷ காலம் என் வாழ்க்கை இருக்கே இருந்துச்சு. இந்த ராத்திரியில தான் எனக்கு ஒரு விடிவு காலம் வரணும். என் வாழ்க்கையில சூரியனி அஸ்தமிக்கவே கூடாது. சூரியன் உதயமாக வேண்டும், வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் விட்டு கிடந்த எல்லா சூழ்நிலைகளும் எல்லா இடத்திலும் எனக்கு ஒரு வெளிச்சம், எனக்கு ஒரு செழிப்பு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். அதுவரைக்கும் நாம விடுவதாக இல்லை என்று சொல்லி அந்த ராத்திரியிலே அவன் போராடி ஜெபம் பண்ணினான். இன்னைக்கு ராத்திரியில நீங்க எல்லாம் அவங்களுக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் காலமான சரி இந்த வாழ்க்கையில ஒரு இருள் காப்பி கொண்டிருக்கலாம். உங்களுடைய பொருளாதாரத்துல, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லது உங்களுடைய சமூகத்துல ஒரு இருளை போல ஏதாவது ஒரு வெறுமை உங்களை கத்தி பிடிச்சிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றேன், இன்று இரவு இந்த ராத்திரியில கர்த்தர் உங்களுடைய சூரியனை உங்களுடைய சூரியன் அஸ்தமிப்பது கிடையாது. இனி உங்கள் சந்திரன் மறைவதும் கிடையாது. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். யாக்கோபு தனித்திருந்தான். அவன் தேவனோட கூட போராடினான். இந்த ராத்திரி எனக்கு முக்கியமான ராத்திரி. இந்த ராத்திரியில தேவன் என்னை ஆசீர்வதிக்காவிட்டா என் ஜீவன் எப்படி போனாலும் போய் எதுக்காக பயன்படுத்திருந்தான்? ஏசாவுக்கு பயந்துதான் அவன் ஓடுனான். ஏசாவுக்கு ஒன்னே போடுவேன்னு சொல்லிட்டான். என் ஆசீர்வாதம் எல்லாம் என்ன பண்ணிட்டேன்? அப்பாவை எல்லாத்தையும் எனக்கு வர வேண்டியது எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு வாங்கி ஓடிட்டேன். நீ என் கண்ணில் பட்டேன்னா நீ அவ்வளவுதான். மனுஷனுக்கு பயந்தான். பயந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடற்காலங்களுக்கு பயந்து வாழ்ந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கை பயந்து வாழ்ந்துட்டே இருந்தான். இன்னைக்கு அப்படி ஒரு சூழல் அவங்க வாழ்க்கையை இருந்துச்சு சொன்னாங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்று இரவு உங்களுக்கு அற்புதத்தில் இன்று இரவு இதுவரைக்கும் உங்களை துரத்தி கொண்டிருந்த எல்லா இருளின் ஆதிக்கங்களையும் தேவன் முறியடிக்கிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் வருத்தப்பட்டவர்களை அவர் ஒவ்வொருவர் மேலும் அவர் தன்னுடைய கரத்தை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். உங்கள் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து அஸ்தமித்த அந்த வேளையில ஜனங்களுடைய எல்லா இருளையும் நீக்கி
அவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்தது போல இன்றைக்கு இந்த இரவுல பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருளை போக்கக்கூடியவராக இருக்கிறார். கொலோசியர் 1:13 சொல்கிறது, இருளின் அதிகாரத்திற்கு உங்களை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கிறார். அப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல 20 வருஷம் அவன் 10 முறை ஏமாற்றம் நம்ம ஏமாற்றப்பட்டால் ஏமாந்துட்டே இருந்தான். கல்யாண விஷயத்துல ஏமாற்றப்பட்டோம் இல்லையா? பார்த்தாங்க கல்யாண விஷயத்துல நானும் ஏமாற்றப்பட்டு மாமனார் ஏமாத்துங்க, சம்பளம்ங்கிற விஷயத்துல ஏமாந்து போயிருக்கான். அவனுடைய ஏமாற்றங்களுக்கு எல்லாம் கர்த்தர் ஒரு பிடிவு காலத்தை வைத்திருக்கிறார். இல்லையா? அவனுடைய இருந்த காலத்தை நீக்கி அவனுக்கு ஒரு பிடிவு காலத்தை வைத்திருந்தான். எங்க அப்படின்னா யாக்கோபு வாசிக்கும் தொடர்ந்து 25வது வசனத்துல அவனை மேற்கொள்ளாததை கண்டு அப்பா காலில் விழுந்தேன், ஓடிட்டே இருந்தேன். எங்க அண்ணு காலில் விழுந்தேன், புத்தக கையில பிடிச்சிட்டு ஓடிட்டே தான் இருக்கிறேன். எங்க மாமனாருடைய காலில் விழுந்தேன், இன்னைக்கு வரைக்கும் ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். இன்றைக்கு என் ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டும், என் சொத்து பத்துக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், என் காப்பாற்றப்பட வேண்டும். கடைசியா உன்னுடைய காலை நான் இருக்க பிடித்துக் கொண்டு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போகப்பட்டேன் என்று சொல்லி முழுவதும் தேவனோடு கூட போராடினான். நீங்க ராத்திரியில தேவனுடைய சமூகத்துல தேவ பிரசனத்துல அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறான், இனி உங்கள் பேர் யாக்கோபு என்னப்படாது, இஸ்ரவேல் என்னப்படும். கரங்களை தட்டி துணை நாமத்தை வாங்கி கொள்ளலாம். யாக்கோபுங்கிற பேர் அவன் அராமிலிருந்து வெளியே வந்து இஸ்ரவேலை நோக்கி கானானை நோக்கி அவன் பிரயாணப்பட்டு போகும்போது அந்த ராத்திரியிலே தேவன் அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறார். உன் பேர் யாக்கோபு என்னப்படா, நீ யாருடைய காலனை விட போறது கிடையாது, மனசுடைய காலனை விட போறது கிடையாது. நீ என் காலில் விழுந்ததுனால இனி உன் பேர் இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனுடைய பிரபு என்று அர்த்தம், தேவனோடு கூட சேர்ந்து ஆளுகிறவன் என்று அர்த்தம். புறப்படும் போது கானானிலிருந்து புறப்படும் போது ஒரு அடிமையை கூட புறப்பட்டா 10ஆம் நாளிலிருந்து வெளியே வருகிறான். தேவனோடு கூட ஒரு இரவு தங்கினான். சொல்லுங்க, ஒரே ஒரு இரவில ஒரே ஒரு ராத்திரியில அவனுடைய வார்த்தையை கர்த்தர் தலைகீழாய் மாற்றினான். 20 வருடம் அந்த இந்த ராத்திரியில கர்த்தர் சொல்றாரு, எத்தனை வருஷமானாலும் இன்றைக்கு இந்த சத்தியம் உங்களுக்கு வெளிப்பட்டபடினால 20 வருடமானாலும் சரி, 30 வருடமானாலும் சரி, நீங்கள் இழந்து போன எல்லாத்தையும் திருப்பி கொள்ள இதுவரைக்கும் நீங்கள் பயத்தோடு கர்த்தர் ஒரு முற்று சொன்ன மாதிரி நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், உன்னை நான் சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தில் நான் யாக்கோபுங்கிறது கிடையாது. நீ யாரும் காலையில் விடமாட்டோம் சொல்லுவீங்களா? இனி என் பேர் யாக்கோபு அல்ல, இனி என் பேர் இனி நான் அடிமை அல்ல, நான் ஆழம் பிறந்தது.
யாரோட? தேவனோடு கூட சேர்ந்து ஆளுகிறது. இஸ்ரவேல் சொன்னா தேவனோடு கூட சேர்ந்து ஆளுகிறது. நீ மனசையும் ஜெயிச்சிட்ட, என்னையும் ஜெயிச்சிட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வெற்றி, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் வெற்றி. எல்லாவற்றையும் ஆளக்கூடியவனாய் இதுவரையிலும் இஸ்ரவேல் இருக்கிறது. இஸ்ரவேல் இதுவரையும் உலகத்தை ஆளக்கூடியவனாய் இருக்கிறது. தேவன் யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம். அப்போது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்போது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தன்னை குறைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெரியேல் என்று பெயர் வைத்தார். அல்லேலூயா. பெரியேல் என்று சொன்னால் தேவனுடைய முகம் என்று அர்த்தம். இதுவரைக்கும் மனுஷனுடைய முகத்தை பார்த்து ஞாபகம் இருந்தான். அப்பா முகத்தை பார்த்தான், அண்ணனுடைய முகத்தை பார்த்தான், மாமனாருடைய முகத்தை பார்த்தான். கல்யாணத்துல முகத்தை பார்க்கவே கல்யாணம் பண்ணிட்டான். மனுஷனுடைய முகத்தை பார்த்து 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 நிறைய விஷயத்துல எங்களுக்கு ஒரு சிலர் ஏமாந்து அர்த்தம் சொல்றாரு. என் தாசனாகி யாக்கோபை போல, இஸ்ரவேலை போல நீ என் முகத்தை நோக்கி பார்த்தா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்ப யாக்கோபுடைய வெட்கத்துக்கு காரணம் என்ன? யாக்கோபுடைய இக்கட்டுக்கு காரணம் என்ன? அவன் மனுஷரை சார்ந்து தேவனை சார்ந்த அந்த இடத்துக்கு அவன் பேர் வைக்கிறான். வெளியே இனிமே தேவனுடைய முகத்தையும் நோக்கிப்பார். வெளியே சொன்னால் தேவனுடைய முகம். சொன்ன வெளியே கடந்து அவன் வெளியே கடந்து போக தேவனை சந்தித்து விட்டு போக அவனுடைய மறை சூரியனுடைய இருந்த காலம், அவனுக்கு இருந்த காலம் ஒரு வெளிச்சத்தின் காலத்துல சூரியன் உதயமாக அவனுடைய வாழ்க்கையில சூரியன் உதிக்க ஆரம்பித்தார். சூரியன் உதயமாயிட்டு இரவே கிடையாது, இருளே கிடையாது. ஒரு இருள் உங்களை சூழும் போர் கர்த்தரே அந்த இருளிலே கடந்து போர் அதிலே கலந்துருப்பார். ராத்திரியில நிறைய பேரோடு கர்த்தர் இடைப்பட்டார். ஆபிரகாமோடு கூட இடைப்பட்டார், ஈசாவோடு கூட இடைப்பட்டார், யாக்கோபோடு கூட இடைப்பட்டார், பரிசுத்தவான்கள் பல பேரோடு கூட இடைப்பட்டார். ராத்திரி ஜெபம், இரவு ஜெபம். வாழ்க்கையே ஒரே இரவு மாற்றம் சாதாரணமானதல்ல இல்லையா? ஏன்னா இரவு நேரத்துலதான் கர்த்தர் பரிசுத்தவான்களோடு கூட மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுடைய சத்துருக்களோடும் இடைவிட்டு இவங்களுக்கு வர வேண்டிய ஆபத்துக்களை அவர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்றேன், 20ஆம் அதிகாரத்துல ஒன்றிலிருந்து 3 வசனங்கள். ஆபிரகாம் கேதாரிலே தங்கினான். நீ அழைத்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தால் அவன் ஒருவருடைய மனைவியாக இருக்கிறார்கள். ஆபிரகாமுடைய மனைவி சாராள். சாராள் என்பது சபை அடையாளம். சாராள் என்பது சபைக்கு அடையாளம். வேற ஸ்திரீகள் எல்லாமே சபைக்கு அடையாளம். இந்த சாரால ஆபிரகாம் இருக்கிறான். கேரால் என்று சொன்னால் நெருக்கம் அர்த்தம். கேரால் என்று சொன்னால்
கசை பிடிக்கப்படுகிற ஒரு அனுபவம் என்றார். கேரளா என்று சொன்னால் இடுக்கத்தின் மேல் இடுக்கம் என்றார். ஆபிரகாமுக்கு ஒரு இடுக்கன் வந்துச்சு, ஆபிரகாமுக்கு ஒரு துன்பம் வந்துச்சு, ஆபிரகாமுக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சு. என்னது? தன்னுடைய மனைவியை அபிமெலேக்கு என்கிற ராஜா எடுத்துட்டு போயிட்டார். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ராத்திரியில உண்மை நம்பிதான் காணாதுக்குள்ள வந்த என் மனைவி என்ன பண்ணிட்டாங்க? அபிமெலேக்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் ராஜா என்று சொல்ல என்று சொன்னால் வலு சொர்க்கம் என்று அர்த்தம். சொல்லுங்க, யாரு? வலு சொர்க்கம். அபிமெலேக்கு என்று சொன்னால் உலகத்தின் அதிபதி, உலகத்தின் அதிபதி. வலு சொர்க்கம் உலகத்தின் அதிபதி சபைக்கு விரோதமாய் போராடி இருக்கிறார். சபையை தீட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக, சபையை என்பதற்காக அவன் என்ன பண்ணான்? சாராவை, சபையை திருடி கொண்டான். ஆபிரகாம் செய்ய ஆபிரகாம் இறந்தால் தேவனுடைய சமூகத்தில், ஆபிரகாம் தேவ சமூகத்தில் இருந்தால் கர்த்தர் அபிமெலேக்கோடு கூட இணை வைத்தார். அல்லேலூயா. அது இரவிலே, அல்லேலூயா, இரவிலே ஆபிரகாம் ஜெபம் பண்ணியிருக்கிறான். கர்த்தர் தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் ஒரு நிமிடத்துக்குள்ளே தூங்குகிறது. உங்களை காக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்களை பெற்ற தாய் கணவன்மார் மறந்திருக்கலாம், உங்களை கட்டிட கணவன்மார் மறந்திருக்கலாம். ஆனா உங்களை இரவும் பகலும் காக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கி கொண்டிருக்கின்ற தூங்குகிறது. அந்த ராத்திரியிலே கர்த்தர் அபிமெலேக்கோடு கூட இடைவிட்டார். நீ தொட்ட நீ செத்தன்னு சொல்ற. எந்த மனுஷன் சொல்றேன்? இவனை பார்த்து சொல்றான், தேவன் தம்முடைய சபைக்கு விரோதமாய் யார் எழுப்பினாலும் சரி, உலகத்தின் அதிபதி எழுப்பினாலும் சரி, ராஜாக்கள் எழுப்பினாலும் சரி, கர்த்தர் வைராக்கியை கொண்டு அவனோடு கூட இடைப்படுவா. அவ்வளவு சர்வ சாதாரணமா கொடுத்துட மாட்டான். உங்க கிட்ட பிசாசு எதை திருடிருந்தா அந்த விஷயங்களை தலையிடுகிறான். ஏன்னா ஆபிரகாமை போல இந்த ராத்திரியில நீங்க அமர்ந்து இருக்கிறீங்க. உங்களிடத்திலே பிசாசு திருடின எல்லாவற்றையும் கர்த்தர் 7 மடங்கு அவனிடத்திலிருந்து திரும்பி வாங்க. உங்களுடைய சொத்தா இருக்கலாம், உங்களுடைய சுகமா இருக்கலாம், உங்களுடைய வண்டி வாகனங்களா இருக்கலாம். ஒரு சிலருடைய வண்டி வாகனங்களா திருப்பி வரப்போகுது. வேதட்டி ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், இன்று ராத்திரியில கர்த்தர் உங்கள் சத்துருக்களோடு கூட இப்ப இந்த நிமிஷத்துல பேசி விசுவாசம். நீங்க பேசி பார்த்தீங்க, ஒண்ணும் நடக்கல. பணத்தை கேட்டு கேட்டு பார்த்தீங்க, கொடுக்குற மாதிரி தெரியல. நிறைய பேர் உங்ககிட்ட இருந்து திருடிட்டு போயிருக்காங்க. பல வருஷம் ஆயிடுச்சு. கர்த்தர் இந்த ராத்திரி சொல்றாரு, உங்ககிட்ட திருடின எல்லாவற்றையும் கர்த்தர் தலையிட்டு, அல்லேலூயா, கர்த்தர் தலையிட்டு அபிமெலேக்கு இருக்கிற எல்லாவற்றையும் புதுப்பி உங்களை கர்த்தர் கொடுக்க போறாங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்று இரவு சிஸ்டர் நீங்க நம்மளுடைய தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நீங்க இழந்த உங்களிடமிருந்து அபிமெலேக்கு என்று சொல்லப்பட்ட உலகத்தின் அதிபதி வலு சொர்க்கம் திருடின எல்லாவற்றையும் இன்று இரவு உங்கள் சத்துருத்தாயிருக்கிற பிசாசிடம் இருந்து கர்த்தரே இடைப்பட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் 7 மடங்கு
எங்களுடைய சமாதானம் திருடப்பட்டிருக்கிறது, எங்களுடைய சந்தோஷம் திருடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கே உரிய ஆபரணம் எல்லா கரங்களை தட்டி கட்டணமாக நீங்கள் கொண்டு போன எல்லாவற்றையும் இன்று இரவு கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாய் எழுப்பி அவனுடைய துக்கத்தை உங்ககிட்ட எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவனை ஒப்படைக்க போறார். சந்தோஷப்பட்டு கடிகூறுங்க. உங்கள் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உங்கள் சந்திரன் மறைவதில்லை. அத்தனையே நிச்சய வெளிச்சமாயிருந்த போய் ஒரு துக்க நாட்கள் முடிந்து போன சகோதரி சமாதானத்தோடு கூட போயிட்டு அந்த சொல்ல அப்போ அபிமேலெக்குங்கிற அந்த உலகத்தின் அதிபதி, அந்த வலுசர்ப்பம் இன்றைக்கு சபையை தடைப்படுத்த தீட்டி கொடுத்த அவன் கங்கணம் கட்டி கொண்டிருந்தாலும் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன்னை என் கண்களின் கருணையை போல வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீங்களா கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் கண்மணியை போல ஆனா சதர்கத்தை கர்த்தர் அக்னி மதனாய் நம்மை சுற்றிலும் இருந்து நாம் நடுக்கிலே மதிமையாய் இருப்பது மாத்திரமல்ல, கண் மணிவின் போல நம்மை பாதுகாக்க தேவையான ஆபிரகாமுடைய மனைவி ஆபிரகாமுக்கு கண்ணு மாதிரி தான், கிறிஸ்துவுக்கு நாம கண்ணு மாதிரி தான். அவங்களை கொஞ்சம் போது என் கண்ணே மணியே கொஞ்சது இன்று வரா அபிமேலெக்கு சீக்கிரம் தலையிட்டார்கள். எழுபணும் சாதாரண கடத்திட்டு போயிடும். உங்களுடைய தாய்மார்க்கு சாதாரண அவங்க மிஸ்ரல் உலக அழகி உங்களை அழகா வச்சு ஒரு கருத்து உங்களை அழகா வச்சு. அப்போ பார்வோனுடைய குடும்பத்தை கர்த்தர் பாதித்தார், அபிமேலெக்குடைய குடும்பத்தை கர்த்தர் பாதித்தார். ஆனா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா பிசாசு என்ன பாதிக்கிறான், பிசாசு என்ன துன்பப்படுத்துகிறார். நீங்க ஒருவேளை கடவுள் வந்திருந்தாலும் பிசாசு உங்களை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் உங்கள் விஷயத்திலே தலையிட்டுக் கொண்டிருக்கிறார். அவனுடைய கை சுட்டு விரல்பூர்வம் தொடர்பு கர்த்தர் சொல்லிட்டார், அது மேல இருப்பார். நீ தொட்ட அவ்வளவுதான் பிசாசு பார்க்கலாம் பண்ணிட்டாங்க, செய்வன வெற்றிட்டாங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குரிஷ் முழுவதும் கிடையாது. விசுவாசத்தோடைய மனம் நீங்க இந்த சத்தியத்தை கேட்க அது விடுதலையாகும். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலம் தருகிறதா இருக்கிறது. அந்த அபிமேலெக்குடைய விஷயத்துல கர்த்தர் தலையிட்டாரு பாருங்க. அபிமேலெக்கு என்ன செஞ்சாங்க? உலகத்தின் அதிபதி விசுவாசம் சொல்லுங்க, உலகத்தின் அதிபதி விசுவாசம். சாராருடைய சுண்டு விரல கூட தொட முடியல. சொல்லுங்க, என்னுடைய தலையில் இருக்கிற ஒரு முட்டிய கூட தொட முடியாது. ஏன்னா என் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. மத்தேயு 10:30 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. ஏன் அனுமதி இல்லாம பிசாசு தலையில ஒரு முண்டிய கூட தொட முடியாது. 7 மடங்கு அக்னி சூளையா இருந்தாலும் அவங்களை தூக்கி போட்டாங்க. வசனம் சொல்லுது,
அக்கினியின் மனம் கொண்டு அவர்கள் பேசவில்லை. அவருடைய தலைவரின் ஒரு முடி கூட கருகவில்லை. அல்லேலூயா. அவங்களே அது தேவனுடைய பரிசுத்தம். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா தேவனுடைய அடிமைகள் யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவனுடைய அடிமைகள். பழைய ஏற்பாட்டில் அத்தனை பரிசுத்தவான்களும் தங்களை அடிமைகள் என்றே சொன்னார்கள் தேவனுடைய சமூகத்தில். ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ என் மனவாட்டி என்று. அல்லேலூயா. அடிமைகளை காப்பாற்றுறதுக்கே உள்ளடங்கிட்ட 2 நிமிஷம் கத்த சொந்த மனைவி நீங்க உங்க அனுபவத்தோட விடுவாரா? மாட்டாரு. சாராவோட முடியாது. சாராவுடைய வயிற்றிலிருந்து ஈசாக்கு வர வேண்டும். ஈசாக்கின் சந்ததியிலே யாக்கோபு வர வேண்டும். யாக்கோபுடைய சந்ததியிலே யூதா வர வேண்டும். அந்த யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீது பெருமாள் இயேசு கிறிஸ்து வர வேண்டும். அவர் பரிசுத்தம். அவர் தன்னுடைய மனவாட்டியை காப்பாற்றுவதற்கு எந்த சூழ்நிலையில் இறங்குவார்கள். உங்கள் நிலைமை கிடைக்க முடிய செய்வார். ஏன்னா இந்த பூமிக்கு வந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி நம்மளை லவ் பண்ணி நிச்சயம் பண்ணிருக்கிறார். ஜீவனையை கொடுத்து நிச்சயம் பண்ணிருக்கிறார். ஜீவனையை கொடுத்து நிச்சயம் பண்ணிருக்கிறார். அவரும் சீக்கிரமா உங்களை விட்டுற மாட்டாரு. சொல்லுங்க, பேசினாரு விசுவையே கொடுத்து உங்களை காப்பாற்றிருக்கிறாரு. உங்களை நிச்சயம் பண்ணிருக்கிறாரு. விட்டுருவாரா? அடுத்தவன் பார்க்கற கூட விட மாட்டேன். விசுவாசத்தோட விட்டுருவாரா? விட மாட்டாங்க. அப்படி விட்டுட்டாரு வச்சுக்க, அவருமே எரிகிறோம். அப்படி விட்டுட்டாருன்னா அவர் எரிகிறோமே கிடையாது. கோடி கோடியா பணம் செலவு பண்ணி ஹீரோவை சுகோக்கு எப்படி பண்ணிருக்காங்க. ரியல் ஹீரோ இயேசு நாமம்தான். அல்லேலூயா. விசுவையே கொடுத்து நினைக்கிறாரு, காப்பாற்றுகிறார். சொல்றான் பையன், உனக்காக என் நினைவு கூட புரிஞ்சுதான் காப்பாற்ற விட்டுட்டு வந்துருங்க. ஒரு டைம் 2 டைம் 3 டைம் சொல்லிட்டேன். உள்ள கேட்கல. அப்படின்னா சரி, அவன் வேற ஒரு பிளே பண்ண. ஆனா ஏன் அப்படி இல்லை. தன்னுடைய உயிரையே கொடுக்கிறேன்னு சொன்னவங்க கொடுக்கல. ஏசு உயிரையே கொடுத்து சொல்றாரு, ஏன் உசுரம் கொடுக்க மாட்டாங்க விட்டுற மாட்டேன். பிசாசு கையில் விட்டுற மாட்டேன். அப்ப அபிவேகனுடைய காரியத்தை பாத்தீங்கன்னா அவன் தன் நியாயத்தை சொல்றான். 7வது வசனம், அந்த மனுஷனுடைய மனைவியை அவனுக்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவனுக்காக வேண்டியது செய்வான். நீ அவனை அனுப்பிவிடாது இருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவும் சாகவே சாகும் என்று அறிவாயாக. ராத்திரியில அபிமேலெக்கோடு கூட இடைபெற்று உலகத்தின் அதிபதியும் கூட இடைபெற்று அந்த வருஷத்தோடு கூட இடைபெற்று சாதால் என்கிற தன்னுடைய சபையை அவர் காப்பாற்று பேசிதான் காப்பாற்ற. ஆனா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு தெரியுமா? கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 20:28 சொல்கிறது, தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. இதோட உங்களுக்கு தேவன் கொடுத்த கிரையும் பெரியது. அவங்க சீக்கிரம் உங்களை விட்டுறாங்க. வியாதியின் கையில, தரித்திரத்தின் கையில உங்களை விட்டுற மாட்டாருங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களை விட்டுறாங்க.
அவனை விட்டு விலகுவதும் இல்லை. சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவருக்கு சொன்னீங்கன்னா அவனை முடிச்சு சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவங்கதான் முடிச்சிருக்க சொல்ல கதை முடிச்சு. நான் அவரை பிடிக்கல, அவருடைய பிடிச்சிருக்க. அவருதான் என்ன பிடிச்சிருக்காரு. அவர் கையில் யாராச்சும் பறித்துக் கொள்ள முடியுமா உங்களை? என் கையில் ஒருவரும் உங்களை பறித்துக் கொள்ள முடியாது. என் கையில் யோவான் 10ஆம் அதிகாரத்தை சொல்றேன். என் கையில் ஒருவரும் உங்களை பறித்துக் கொள்ள சொல்றீங்களா? அவன் சொல்றீங்களா? இப்படி பார்க்க ஏசினாங்க. உங்கள் சூரியன் அஸ்திமிக்கவே அஸ்திமிக்க. நாம் மல்கியா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது கிறிஸ்துவை குறித்து, அவர் நீதியின் சூரியன், அவருடைய சென்றையின் ஆளுநர் இரு. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போற நீங்கள் சத்துருக்கள் உங்கள் உள்ள காலையில் சாப்பாடு உங்களிடம் திருடின அந்த அபிமேலேக்கு என்று சொல்லப்பட்ட அந்த வலு சர்ப்பம் சாம்பலாயிருக்கிறது. அப்போ ராத்திரியில சத்துருக்களோடு கூட இடைப்பட்டு தேவன் நமக்கு அற்புதம் செய்கிறவராக எஸ்தர் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதுன்னா அவரு சும்மா இருக்க மாட்டார். நீங்க தூங்கினாலும் அவரும் தூங்க மாட்டாங்க. செங்கல் 121 சொல்றாரு, நான் தூங்கவே மாட்டேன், இரவும் பகலும் தூங்குவதே கிடையாது. ஏன் தூங்கவே இருக்கீங்க? உங்களை நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா கண்ணி கல்பனை போறது இருக்கு போய் எனக்கு உள்ள இருக்கு. அதெல்லாம் நான் நினைக்கிறோம் தூங்கவே கிடையாது. எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அங்க ஒரு ராஜாவுக்கு தூக்கமே வராம பண்ணிட்டாரு. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் அது ராஜ சமூகத்திலே வாசிக்கப்பட்டது. ராஜாவுக்கு ஒரு ஆபத்து வருது, எப்படியோ கண்டுபிடிச்சு 2 பேருக்கு என்ன பண்ணிட்டான், ராஜா அந்த ராத்திரி மட்டும் ஒரு காலம் இல்லைன்னா ராஜா ஏதோ ஒரு விதத்துல கொல்லப்பட்டிருப்பார். இது பல நாள் ஆயிடுச்சு. முருகன் செஞ்சது ஒரு நல்ல காரியம், ஆனால் ராஜா மறந்துட்டார். நீங்க செஞ்சது காரியம் மறந்தாங்க இல்லையா? இதே மாதிரி யோசேப்பு மறக்கப்பட்டா சரி சிறைச்சாலையில 2 சோபனப்பாங்க. பானபாத்திரக்காரன் சுயம் போற 2 பேரும் சோபனத்துக்கு ஒரு விளக்கு கொடுத்தார். பானபாத்திரக்காரன் பார்த்து சொன்னாரு, இன்னும் 3 நாள்ல நீ விடுதலை ஆயிடுவேன், உன் சாணத்துல நிறுத்தப்படுவேன், நீ முன்பு போன அந்த வேலையை ராஜ சமூகத்துல செய்வேன், நீ இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்ள போற, நீ போனதுக்கு அப்புறம் இதுதான் நடந்தா உன் வாழ்க்கை நடக்கும் போது என்ன கொஞ்சம் நினைச்சு பார்த்து இந்த சிறையில் இருந்து என்ன விடுதலை ஆகுதுன்னு சொன்னாங்க. போனத அவனுக்கு பதவி கிடைச்சிருச்சு, பானபாத்திரக்காரனுடைய பதவி கிடைச்சிருச்சு. ஆனா பானபாத்திரக்காரனோ யோசேப்பை மறந்து விட்டான் அப்படின்னு. அதே மாதிரி முருககாயும்
நீங்கள் செய்த நன்றியின் நிமித்தம் நீங்கள் மறக்கப்பட்டிருக்கிறார். சந்தோஷப்பட்டு எனக்கு பெரிய பதவி விருதாக மறந்துட்டாங்க பாருங்க. கர்த்தரே மறக்க செய்தார். கர்த்தரே பார்வனும் சொப்பன வரைக்கும் கொண்டு பொருத்தங்களை மறைக்கப்பட்டார். ஒரு அந்த நேரத்துல பொருத்தங்களை கண்டுபிடிச்சிருக்கலாம், ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம், அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் எந்த நேரத்துல எந்த காரியத்தை எப்படி செய்யணும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதின் காலத்திலே கர்த்தர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அது நம்முடைய அவர் கருத்துமாய் செய்வார்கள் இல்லையா? ஒரு சில பார்வனும் சொப்பனம் இருக்கு. அப்ப பாருங்க, பானபாத்திரக்காரனை நினைவுக்கு கொண்டு வந்தான், யோசேப்பை நினைவுக்கு கொண்டு வந்தான். இன்று ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் மறக்கப்பட்டிருக்கும் உங்களை மறந்தாங்க இல்லையா, அவங்க நினைப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க நினைச்சு உங்களுடைய நற்காரியங்களை சொல்லுவதை நினைத்தார். நீங்கள் அந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட போகிறீர்கள். அநேகம் பணம் என்கிற சிறையிருக்க மாற்றுகிறீர்கள், கடன்கிற சிறையிருக்க மாற்றுகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், எனக்கு நீங்கள் நினைவு கூறப்படுகிறீர்கள். இன்று ராத்திரி கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூறப்படுகிறீர்கள். செஞ்சார். ரொம்ப நாளா மறந்துட்டாங்க. ஒருத்தரை நினைச்சிருக்கலாம் கர்த்தரை மறந்துட்டாரோ, கர்த்தர் மறந்துட்டாரா இல்லையா? ரொம்ப நாளா சொல்லிட்டு கர்த்தரை மறந்துட்டார். ரொம்ப இல்லையா? ரொம்ப நாளா என்ன மறந்துட்டேன். கர்த்தர் சொல்றாருமா, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். இன்று ராத்திரி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நினைச்சிட்டே இருக்கிறேன். மறந்துட்டேன். நீங்க 3 முறை கர்த்தர் பார்த்து சொல்லிருக்கீங்க, என்ன மறந்துட்டீங்களா, என்ன மறந்துட்டீங்களா? சீயோனோ என்னை மறந்து விட்டான், என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்கிறார். கர்த்தர் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளை பிறந்தாலும் தன் பாலனை மறப்பாளோ, அவனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது, மறப்பது கர்த்தர் தம்முடைய செய்ய போறார். இவங்களை நினைக்காதவங்க நினைச்சு போன் பண்ணுவாங்க. பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மறக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு போல கர்த்தர் பண்ண போறாரு, உங்களை கனம் பண்ண போறாரு. யோசேப்பு போல கர்த்தர் உங்களை கனம் பண்ண போறாரு. இன்று ராத்திரி கர்த்தர் உங்களை நினைக்கிறார் யோசேப்பு போல. கர்த்தர் சொல்றாரு, பானபாத்திரக்காரனுடைய நினைவுக்கு அவர் எப்படி கொண்டு வந்தாரோ அப்படி ஒரு நினைவு ஒரு நபருக்கு கொண்டு வரப்பாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் சொல்றாரு. யோசேப்பு கையிட்டு செய்ய எல்லா வேலைகளும் பிசினஸ், பல விதமான பிசினஸ் வேலைக்கு வரும். பல விதமான பிசினஸ் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்த மாதிரி உங்களோடு கூட இருந்து நீங்க செய்யறத உங்க பாஸ் உங்களை உயர்ந்து போறாரு. கர்த்தர் சொன்னாரு, நீங்க எஜமான அநேகருக்கு வேலைகளை கொடுப்பீங்க, அநேகர் உங்களிடத்துல வேலைக்கு வர போறாங்க. ஜோசப் குமார் தேடி அநேகர் வர போறாங்க. நிறைய ஐடியாஸ், நிறைய ஐடியாஸ். ஆமா, யோசேப்புக்கு ஒரு ஐடியா கொடுத்தார். அங்க வருகிற காலத்துல
தானியங்களெல்லாம் சேமிச்சு வைக்கணுங்கிற ஒரு ஐடியா. அதுதான் இன்னைக்கு இருக்கிற ரேஷன். அதே மாதிரி ஒரு ஐடியாவை கண்டுபிடித்து அந்த பிசினஸ் தான் உங்க காலையில் அநேக உங்களை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த ஞானம் எப்படி சொல்றது தாயின் கருத்துக்கு உருவாக உங்களுக்கு தெரிஞ்சுட்டாரா? உங்களுடைய 17வது வயதிலேயே கர்த்தருக்கு செலுத்திட்டார். 30வது வயதுல யோசேப்பை உயர்த்தியது போல கர்த்தர் தம்முடைய ராஜ சமூகத்தின் 17 வயசுல கர்த்தரால் தெரிந்து 17 வயசுல யோசேப்பு 17 வயசுல ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தா 37 நேரத்துல ராஜ சமூகத்துல 30வது வயதுல தேவ சமூகத்துல கர்த்தர் உங்களை வேண்டினாலும் கணத்தினாலும் முடி சொல்ல போகிறார். இதுவரைக்கும் உங்களை பார்த்தாங்க இல்லையா? உங்க சகோதரர்கள், உங்கள் நண்பர்கள் கேவலமா பரியாசமா குளிக்க கூட தூக்கி போட்டிருக்காங்க. துரோகம் பண்ணிருக்காங்க, புனிதம் தூக்கி போட்டிருக்காங்க. அவருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய கை வைத்திருக்காங்க. வருவாங்க வந்து உங்களிடத்துல கடன் கேட்க போறாங்க. பிசினஸ்காரங்க கடன் கேட்க வேண்டியதாங்க, உங்களுக்காக அவங்களுக்கு கடன் கேட்பாங்க. கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை அவர்களை அப்ப யோசித்து மறைக்கப்பட்டிருந்தால் மொர்தெகாய் மறைக்கப்பட்டிருந்தார். மொர்தெகாய் அடித்து ஆமான் கங்கனை கட்டி இருந்து கொண்டிருந்தான். ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாய் எழும்பினான். வாசிக்க சிஸ்டர் 6ஆம் அதிகாரத்துல இந்த நல்ல விஷயத்தை மொர்தெகாய்க்கு ஏதாவது நீங்க செஞ்சீங்களாமா அப்படின்னு கேட்டார். அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. வேண்டும் என்று ராஜாவிற்கு பேசும்படி ராஜா அவர்களுக்கு வந்திருந்தார். வந்தபோது என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்பான். என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் கையிலே கொடுக்கப்பட வேண்டும். உலாவும்படி செய்து வேண்டும் என்றால் சீக்கிரமே சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் அந்த பிரகாரம் செய் என்றான். போய் முதலமை அளந்தெடுத்து அவனை குதிரையில் ஏற்றி நகரவி செய்து ராஜா கண்மணியை விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செயல்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினார். அவன் மொர்தெகாய்க்கு விரோதமாய் எழுப்பினான். ஏன் அப்படின்னா அரண்மனை முற்றத்துல ஒரு மொர்தெகாய். ஆனா இவன் ஒரு மந்திரி. யாரு? ஆமான் ஒரு மந்திரி. அதிகமாக இருப்பான். அவன் போகும்போது சல்யூட் பண்ண
யாரு நம்மால சகிப்பு பண்ணல, அவனை வணங்கல. ஏன்னா நியாய பிரமாணத்தின்படி ஒரு மனுஷனுக்கு கூடாது, வாழக்கூடாது. இது கரெக்டா இருக்கார், வணங்க மாட்டேங்க. அதனால அவன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, அந்த மதுரை இருக்கான் இவன் எதாவது போகணும்னு சொல்லி அவன் திட்டம் பண்ணான். அப்படி திட்டம் பண்ற விஷயம் நான் சொல்றது. அப்ப அந்த ராத்திரியில எப்படியாவது மறுநாள் ராஜா நம்மளை கணக்கு போறாரு அப்படிங்கிற அவனுடைய நிலம் பிசாசு உங்களை குறித்து வைத்திருக்கிற நிலம் அவனுடைய குழப்ப கெடு அதை வந்து ஆசை பிசாசு உங்க வாழ்க்கை பிசாசு நினைச்சிருக்கிறது ஒன்று நடக்கும். ஏன்னா அவன் முன்னாடியே குறித்து அவரு வச்சிருக்கிற நினைப்பு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமா இருக்கிறது. அப்ப பிசாசு உங்களை அவமானப்படுத்தணும், உங்களை தூக்கி போட்டணும் அப்படின்னு நினைச்சு அவன் காய் நகர்த்திட்டே இருக்கலாம். நீங்களும் ஒரு நாளை போல பயந்துட்டே இருக்கலாம். ஒரு நாள் ஐயோ இந்த மனித போகுது, ஐயோ என் கணக்கு அடிக்க போகணும்னு சொல்லி ஒரு காயம் மாற்றி கொண்டே இருந்தான், அழுது கொண்டே இருந்தான், இருந்தான். எப்படியாவது மொர்தெகாய் மாத்திரம் அல்ல, அவன் இவன் ஒரு சல்வி போடாதனால இவனை மாத்திரம் இல்ல, இவனுடைய உடனே அழியும், பூந்த உடனே அழியும் சொல்லி அவன் எழுப்பிவிடுறான். இந்த வாழ்க்கையை நினைச்சிருக்கு கொண்டிருந்தான். அவன் தீவிரப்படுத்தான். யாரு உங்களை அழைச்சு போறதுக்கு, உங்களுடைய பிசினஸ் கிடைக்கிறதுக்கு, உங்களுடைய குடும்பத்தை கிடைக்கிறதுக்கு, உங்களை அழித்து போடுவதற்கு, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசைப்படுவதற்கு அவன் முற்றத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். அவனிடம் எப்படியோ முடிச்சு கட்டிடணும், அவ்வளவுதான், என்னுடைய குணத்தவே நம்ம அழிச்சணும்னு சொல்லி அவன் இருக்கிறான். அவனிடம் செல்லுபடியா அன்று ராத்திரியிலே கர்த்தர் ராஜாவுக்கு தூக்கம் வராதபடிக்கு தடுத்தான். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னா, உங்கள் தலையை உயர்த்தணும்னா, சத்திரிக்குள் நடுவிலே உங்கள் தலையை கண்ட உயர்த்த அவர் சிற்பம் கொண்டாரானால் ராத்திரியில ராஜாவுக்கும் தூக்கத்தை கெடுப்பாங்க. ராஜாவுடைய தூக்கத்தை கெடுக்க எல்லா ராஜா எங்க பண்ணுவாங்க? தூக்கம் வேண்டாம், ராஜா படம் பாக்குறீங்களா? வார்த்தைகளை கொண்டு வாருங்கள். ஏன்னா தானியேலுடைய இந்த வார்த்தைகளை கொண்டு வாருங்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கு அவனுக்கு நாட்டம் வருது. ராத்திரி தூக்கம் வராதுன்னு அவன் படிக்க ஆரம்பிச்சான். ராத்திரி தூக்கம் என்ன செய்வீங்க? டிவி போடுவீங்க. அப்படியா? ராத்திரி தூக்கம் வரலைன்னா இந்த ராஜா மாதிரி பயன்படுத்த உங்க வேட்டையும் கடனும் ஆகி இருக்கிறது தலைமையா. அவன் 4 வருஷமாக எடுத்து பார்த்து அங்கே மொர்தெகை பேர் நினைவு கூறப்பட்டது. உங்களை நினைக்க வேண்டுமானால், உங்கள் நடுவிலே அற்புதங்கள் செய்யணுமானால், ராத்திரியில அதிகமா தேவனுடைய வசனங்களை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்க, மொர்தெகாய் வந்த உடனே ஸ்டாப் ஏதாவது செஞ்சீங்களா? ஒன்றுமே செய்யுங்க. சரி, பிசாசு போட்டுருக்கான். உள்ள ராஜாவை நினைப்பா இவன் எப்படியாவது உயர்த்திடணும், உயர்த்திடணும், உயர்த்திடணும்.
உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவு மாத்திரமே நினைவு. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் என் வாழ்க்கையில் தலைவனா இல்லையா? ஆணைக்கு முடியாத காரியங்களையும் தேவன் என்பதை போன்றதாக அறிந்திருந்தான். உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற, அதனால மோசம் சொல்லிட்டாரு, தலைமுறைக்கு வரும் இவர்கள் 1000 இஸ்ரவேலிலே பங்கும் சுதந்திரமும் இல்லை சொல்லி அவர் ஒதுக்கி வச்சாங்க. ஒதுக்கப்பட்ட ஒரு குடும்பம், இஸ்ரவேலிலே தள்ளப்பட்ட ஒரு குடும்பம் கோராகி வம்சம். இல்லையா? ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? தள்ளப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? கணவன் அப்ப ஒதுக்கி தள்ளி என்ன அண்ணா சொல்றாரு, ஆண்டவரே இஸ்ரவேலே பொறுப்பாளர் பரவாயில்ல, என்ன அவங்கள பொறுப்பாளர் பரவாயில்ல, ஆனா மறுபடியும் சாப்பிடுறேன் ஒரு உண்மையாக என்ன நீ ஒரு சொல்லிட்டு இருக்க? அண்ணா ஒரே அண்ணாவுடைய மரபு தன்மையை மீறி இஸ்ரவேலை நிந்தையாவும் அவமானமா இருந்த அவருடைய வார்த்தையை சாமுவேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசியை அவங்க வைத்து எடுத்தார். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கும் சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி. அவங்க தீர்க்கர்கள் இத்தனை நிந்தை அவமானம் இல்லையா? இஸ்ரவேல் தள்ளிச்சு இல்லையா? இஸ்ரவேலோட வெளியே தள்ளிச்சு இல்லையா? அந்த இஸ்ரவேலை பார்த்து உன் பையன் வந்து சொல்வா, நான் யார கையேற்றணும் அவங்களா இஸ்ரவேலுக்கு ராஜா. ஒரு போராட்டி வந்த சாமுவேலை கர்த்தர் எழுப்பி அண்ணாளை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். கரங்களை தட்டி அண்ணாள் உங்களை நினைச்சிருக்காரு சொல்ல ஆசிரியப்பட்ட சந்ததியை அண்ணாள். அப்போ மொர்தெகாய் பாருங்க, அவன் கடப்பாடு பிசாசு நினைச்சான், முடிச்சோட நினைச்சு கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவனுக்கு அற்புதம் செய்யறதுக்கு ராஜா நம்மளுக்கு அற்புதம் செய்யணும்னா இந்த 6 கிட்ட வேணாலும் அவர் எடுக்கிறது. நீங்க நேரடியாக ஆளுநர் கூட பேசுவாரு. ஒரு ராஜா பேச முடியுமா? அவன் பேச வச்சு பேசலாம். நான் எடுத்து வளர்ந்த எஸ்தரை அவனால பார்க்க முடியல, அப்ப கிடைக்காது. எனக்கு ஒரு அடிமை அவ சீக்கிரமா ராஜாவை பார்க்க முடியாது. நீங்களா பார்க்க நான் போடலாம் சொல்லி கட்டணம் பண்ணாரு. நீங்க பார்க்க முடியாத சந்திக்க முடியாத ஆளுநருக்கு கூட போய் கட்டணம் பண்ணுவாங்க, எடுத்துடுவா. இந்த ராத்திரி நடக்குது. கையில கட்டி இன்று ராத்திரியிலே உங்கள் பேரில் எழுதப்படுகிறது. எழுதப்பட்டது போல மொர்தெகாயை கர்த்தர் நினைவு கூர்ந்தது போல கர்த்தர் இந்த ராத்திரியிலே உங்களை நினைவு கூறுகிறார். இதெல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு முற்றிலுடைய சொந்தமாயிடுச்சு. கொலைசை 1ஆம் அதிகாரம் 16 வசனங்களை வாசிச்சு பாருங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாம் பங்கெடுத்து நம்மை தகுதியுள்ளவராக இருந்தால் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் யாரு? அண்ணாள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க எல்லாம் ஒளியில் உள்ள பரிசுத்தவான். இவர்களுடைய சுதந்திரம் நாம் பங்கடைய வேண்டும் என்பதற்காக இருளின் அதிகாரத்திற்கு நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே ஒளியின் ராஜ்யத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். அதனால சொல்றாரு, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க ராத்திரி முடிந்து போ. இல்லையா? சில பேர் நினைச்சாங்க நாங்க பாடுபட்டுட்டே இருக்கோம்,
பல வருஷமா பாடுகிறோம். ஆர்வமுடைய அருமையை நாங்க தான் கட்டிக்கிறோம். பிரமிடுகளை நாங்க தான் கட்டிக்கிறோம். பயன்படுத்தி சம்பாதிக்கிறதுக்காக நாங்க தான் விதைக்கிறோம், அறிகிறோம். ஆனா அவருக்கு நாங்க ஒண்ணுமே அனுமதி கிடையாது. நாங்க அவங்களுடைய எங்க லாபம் இவங்க என்ன சொல்லுங்க, ஆனா கர்த்தருக்கு தெரியுமா? 6ஆம் அதிகாரத்தை வாசிப்பாங்க. நீங்கள் கட்டாத வீட்டு, நீங்கள் கட்டாத பட்டணங்களை நான் உங்களுக்கு ஆயத்தம் வச்சிருக்கிறேன். நீங்க நடாத திராட்சை தோட்டங்களை நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். நீங்கள் தோண்டாத தோட்டங்களை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். பெரிய பெரிய ராட்சசர்கள் கொடுத்து அப்ப அவங்க நினைச்சுங்க நம்ம வாழ்க்கை அறிக்கையாக இல்ல. உங்களுடைய வாழ்க்கை பாவம் தீர்ந்து ஓடுகிற தேசத்துல அவங்க மாற்றும். அவர்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் அப்படித்தான். தயவுசெய்து உங்க நினைவுகள் எல்லாம் மாற்றிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி உங்கள் நினைவுகள் நினைவுகள் அல்ல. இந்த நாட்டுக்கு கற்றுக் சொல்றாங்க, உங்கள் நினைவுகள் எங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளின் வளர்ப்பு கற்று சொல்லுகிறார். பூமியை பார்க்கிடும் வானம் எவ்வளவு இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிறோம். என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம். என் நினைவுகளும் உயர்வு இருக்கிறது. நீங்க நினைக்கிறது கொஞ்சம், நீங்க நினைக்கிறது ஒன்று. ஆனா கட்டு சொல்றாரு, பேசிய 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாங்க, நாம் நினைத்து நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்தவரை வல்லமையின்படியே செய்ய வல்லவராக இருக்கிறவருக்கு சதா காலங்களில் பாடிவிட்டார். ராத்திரி காத்து சொல்றாங்க, ஆதியாகமம் 26:24 ஈசாக்க பார்த்து கத்த சொல்றாங்க. பார்த்து ஆதியாகமம் 26:24 அந்த ராத்திரியிலே இன்று ராத்திரியிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாத, நான் உன்னோடு இருந்து என் ஆபரகாமை நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகப்படுத்துவேன். அதே அதிகாரம் 2வது சொல்வாங்க, கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாக நீ எகிப்து போகாத, நான் இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் அம்மோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாரும் தந்து நீ தரப்புறாங்க ஆபரகாமுக்கு நான் இந்த ஆணையை நிறைவேற்றுவேன். சொல்லுங்க, ஈசாக்கு இடைப்பட்டார். ஈசாக்கு அப்ப எங்க இருந்தார் தெரியுமா? 26ஆம் அதிகாரம் வாசிக்கணும்னா, ஆபிரகாமின் நாட்டிலே உண்டான பட்சத்தை எல்லாம் ஈசாக்குடைய நாட்டுக்கு முன்பாக வந்தது. பஞ்சத்தில் இருந்தார். பஞ்சத்தில் இருந்தாரு. பஞ்சத்துக்கு மாற போகிற சொல்லு, பஞ்சத்துக்கு இருந்தாரு. இப்போ ஈசாக்கு என்ன நினைச்சாருன்னா, ஆபிரகாம் போது ஞாபகம் எகிப்துக்கு போயிடலாம்னு நினைச்சாரு. பஞ்சம் போது பக்கத்து தேசத்துல இங்க போவாங்க. அதனால ஈசாக்கு என்ன நினைச்சாரு, எங்க அப்பா நானே எகிப்துக்கு போலான்னு ஒரு பொருட்டும் போது கத்த சொல்றாரு, நீ எகிப்து போகாதன்னு சொல்றாரு. எங்க போகாதன்னு சொல்றது? அதனால நீங்க இருக்கிற இடத்துல இருக்கு இல்லையா? கேராரிலே தங்கினா சொல்லுங்க, அவையும் இல்லாம அங்க போலாமா? பாட்டு கொண்டுதான் இருக்கு. நடக்கிறேன் அடுத்த போயிடலாமா? கொஞ்சம் தெளிவா இருக்கிற நடக்க போயிடலாமா? அத்தனை பேசுறாங்க. கருத்து சொல்லிட்டாரு, நீ கேராரிலே முடியும். கேராரில் என்ன தெரியுங்களா? தூக்குறத சொல்லுவோம். கேரார் என்று சொன்னால் நெருக்கம்.
ஒரு அனுபவம் கேளாது. பாருங்க, ஈசாக்குடைய வாழ்க்கை பாருங்க. 5 வருடம் எதிரிகளுடைய தாக்கம் கொடுக்கும். இவர் தோற்றெல்லாம் என்ன பண்ணா அப்படின்ட்டு ஜான் ஏறுங்க அந்த கேரளாவிலே குடியில் உங்கள் எதிரிகள் உங்கள் சத்துருக்கள் பொறாமப்படுறது கர்த்தர் அந்த இடத்துல உங்களை வேண்டும். பஞ்சதான் சுத்தியோ பஞ்சதான். ஆனா நீங்கள் எதிர்க்கிறது கர்த்தர் சொல்றீங்க. நீங்க வந்து ஈசாக்க பச்சை வேததானிகளை மட்டும்தான் வச்சிருக்கேன். வேததானிகளை மட்டும் வச்சிருக்கோம். வேததானியத்தை எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க. வேததானியத்தை எடுத்து வச்சோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற கொஞ்சத்தை எடுத்து கர்த்தருக்கு விதைங்க. கர்த்தர் 100 மடங்கு ஆசை. நீங்க ஒரு நெல் விதைச்சா 100 நெல் கொடுக்கும். நீங்க 100 விதைச்சா 100 இல்லையா? கர்த்தர் அப்படித்தான் ஆசை இருக்கிறார். கர்த்தர் சொல்றாங்க, நீங்கள் 100 இருக்கிறவங்க இருக்கிற சத்தத்துக்கு கேட்க முடியாது. கர்த்தரை துதிப்பேன். நீங்க துதிக்கிற குளம் உங்களை ஒருத்தருடைய குளம் கர்த்தர்களை மேன்மைப்படுத்துவார். அப்ப ஈசாக்க கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, தேவன் சொன்ன இடத்திலே அவர் இருந்தார். தேவன் சொன்னாரு. அடுத்த கேரளா நெருக்கமா இருக்குன்னு சொன்னார் ஈசாக்கு. நெருக்கமா இருக்கு ஒண்ணு நீங்க நம்ம வேலை காற்றையும் பார்க்க மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம். நம்முடைய தேவன் சூப்பர் நேச்சுரல் காரணம். அதனால தேவனுடைய வார்த்தையை அவனை எப்படியெல்லாம் என்ன பண்ணணும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு இருந்தார். ஆனா சத்துருக்கள் வந்துட்டே இருக்காங்க பாருங்க. சத்துருக்கள் வந்துட்டே இருக்காங்க. அபிமெலேக்கு வர்றான், அபுசாத் வர்றான், வர்றான். இதெல்லாம் நடக்குதுங்களா? அபிமெலேக்குனா உலகத்தை நடக்குது சொன்னேன். பிசாசு உலகத்தை நடக்குது வருகிறோம். அவனுக்கு இடத்துல ஒதுக்கல சொன்னார். நானே பிரபஞ்சத்தின் தேவன், உலகத்தின் அதிபதி. அவன் நம்ம நெருக்க பார்க்கலாம். உலக கவலை, உலக பிரச்சனை நம்ம நெருக்க பார்க்குது. ஈசாக்கு நெருக்க வந்துச்சு. ஈசாக்கு என்ன பண்ணாருமா? அவனுடைய வளர்ச்சி 100 மடங்கு ஆசை வேணுமா? எங்களுக்கு தகவல் ஈசாக்கு நினைப்பாரு. அவன் பஞ்சத்திலே விதைத்தான் இல்லையா? சாப்பிடுறதுக்கு பணம் இல்லை. 10 ரூபாய் இருக்கு. ஆனா அந்த அண்ணா இருந்துச்சு 2 காசா அதை கொண்டு முட்டையில் போட்டுச்சு. நீங்க கத்துக்கு கிடையாது. முதல்ல எடுத்து விதையுங்க. 100 மடங்கு கட்ட உடைச்சு 1000 மடங்கு கட்டப்பட்டுச்சு. நீங்க விதைக்கும் போது பிசாசு வெட்டப்பட்டு போவாங்க. அதுக்கு மனுஷன்தான் ஈசாக்கு பச்சை காலம் இருக்கிறதுனால எதவாளிக்கலாம் சாப்பிட்டுதான் விதைக்க மாட்டான் அவன் நினைச்சுக்கலாம். ஆனா ஈசாக்கு ஈசாக்கு தெரியுமா? சந்தோஷம் சந்தோஷமா விதைச்சு அவ்வளவு விசனமா அல்ல, கட்டாயமா அல்ல, மனோ உற்சாகமான விளைவு. கர்த்தர் சகலவித நன்மைகளையும் உங்களிலே சம்பூர்ணமாய் கொடுத்து நீங்கள் அனுபவப்பட்டு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறதே அவர். அந்த விதைக்கிற உலகத்தின் அதிபதி எடுத்து பார்த்தா அது வந்து ஈசாக்கு தப்பிச்சிட்டாரு. உலகத்துக்கு அதிபதி போடும்போது ஈசாக்கு எடுக்கணும். யார் சொல்லுவோம்? பிசாசு வரும்போது நீங்க எடுத்துக்கிட்டே
ஈசாக்கா மாறிடும். ஈசாக்கா என்ன? ஆமா, சிரிச்சிருக்கணும். ரொம்ப சிரிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கும். நீங்க அழுகின்னு வச்சுக்கோங்க. சிரிச்சா விசுவாசம் வரும். சிரிச்சா அழுதா விசுவாசம் வரும். சிரிச்சா சிரிச்சீங்கன்னா விசுவாசம் வரும். பேசுறது ஒரு நெல்லா ஆரம்பிக்கணும். எல்லாம் கூட அழுக்குறாங்க. பேசுவோமே காமெடி பண்ணிட்டு என்ன பண்ணாரு பிள்ளை அவன் கூட்டிட்டு சொன்ன அழுது சிரிக்க வச்சாதான் விசுவாசம் ஒப்பட்டாரு. அந்த பிரசன்ஸ் அதிக பிரசன்ஸா இருக்கு. அதனால கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னா இந்த பிரசன்ஸ் நம்ம அடுத்தது நடப்பிக்காது. அதனால இப்படி ஒரு பணி பண்ணிட்டாருன்னா அவங்க சிரிக்க வச்சு ஆட்டோங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஈசாக்கு வந்தாக்கா எனக்கு சொல்லிட்டா சந்தோஷம் வெளி அப்படின்ட்டு தடுத்துப்போம். அகுசா என்னன்னா அகுசாக்கு தான் பட்சிக்கிறது. நீங்க பட்சிக்கிறது ஒரு கூட்டம் மிகவும்னா பலதான் சொல்ல பட்சிக்கிற இடத்தில் பட்சணும் பலவான இடத்தில் கூட்டங்கள் நிறைய பட்சிக்கிற உங்களுக்கு பட்சணம் வரும். பலவான இடத்திலிருந்து மதுரம் வரும். கடைசி என்ன செய்யணும் அவர்களுடைய மிகவும் ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணாங்க. ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணாங்க. விழுவாங்க. நீங்க கட்டு பெரிய காரியத்தை காட்டாமா இல்லையா? அப்போ ஈசாக்கு அங்க விதைச்சு 100 மடங்கு அறுவடை செய்வாங்க. அவங்களுடைய துறவுகள் எல்லாம் தூட்டு போட்டாங்க. வசனம் சொல்லுது ஆபிரகாம் மரித்த பின் அவன் தூட்டு போட்ட அந்த துறவுகளை எல்லாம் மறுபடியும் ஈசாக்கு தோண்டி எடுத்தான். இதுவரைக்கும் வருஷமா இருக்கிற அந்த பிசாசு, உலகத்தின் அதிபதியாக இருக்கிற அந்த பிசாசு உங்களுடைய மூட்டுக்கட்டை எல்லாம் தூற்று போட்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் ராத்திரியிலே சொல்லுகிறார், உங்களுடைய துறவுகள் எல்லாம் ஈசாக்கு என்கிற உங்களுடைய சந்தோஷ புன்னகையினாலே மறுபடியும் தோன்றுங்கள். சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தரின் பட்சத்தில் இருந்தா எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அப்படி சொல்லி பாருங்க. இந்த மூட்டுக்கெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சு. ஆபிரகாம் மரித்த பின்பு அவங்க கூட்டிட்டு போட்டாங்க. ஆபிரகாம் மரித்த பின்பு அவங்களை கூட்டிட்டு போட்டாங்க. ஆபிரகாம் அர்த்தம் விசுவாசம். விசுவாசம் நம்முடைய விசுவாசம் காத்தாயிடுச்சுன்னா, விசுவாசம் செத்து போச்சுன்னா உலகத்தின் அருமையை நம்முடைய ஆசீர்வாதங்களை தூக்கி போடலாம் இருக்கிறோம். தூத்து போட்டோம். அப்ப யாருக்கு தோணி இருக்குது? ஈசாக்கு ஒருதான் தோன்றி இருக்க வேண்டும். சந்தோஷம் மனம் மகிழ்ச்சியா நிறைய கர்த்தர் ஆராதிங்க. உங்களுடைய மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணப்படும், மறுபடியும் தோண்டி எடுக்கப்படும். கர்த்தருக்கு ஒரு ரேகத்தை உண்டு பண்ணுவார். இயேசு சித்தரா வாழ்க்கை இன்று ராத்திரியிலே முடிவடைய போகிறது. அன்று ராத்திரியிலே ஈசாக்கோடு பேசின பிறகு கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவர்கள் பெயர் சேபாவுக்கு போனார்கள். பெயர் சபையிலே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அல்லேலூயா. பெயர் சேபா என்று சொன்னால் உடன்படிக்கையின் ஊற்று என்று அர்த்தம். கர்த்தரோடு கூட ராத்திரி உடன்படிக்கை பண்ணார்கள். ஒரு உடன்படிக்கையின் ஊற்று உங்களுக்காக வெடிக்கும். அந்த ஊற்றுக்கண்ணை எவராலும் எந்த அபிநயத்தாலும் எந்த உலகத்தின் அதிபதியாலும் எந்த பட்சிக்கிறவனாலும் பலவானாலும் அவர் தூற்றி போட முடியாது. எல்லா கரங்களை உயர்த்தி உங்க ஊற்றுக்கண்ணை கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய ஆசீர்வாத ஊற்றுக்கண்ணை அபிமலேக்கு உலகத்தின் அதிபதி அவர்கள் எல்லாம் இந்த பிரார்த்தனையில ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்கிறார்கள்.
சந்தோஷமா கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற உணர்வோடு நீங்கள் ஆசீர்வாதம் திறக்கும். உங்களுடைய கையின் பிரயாசங்களில் இருக்கிற ஊற்று திறக்கப்படுது. உங்களுடைய கை அநேகருக்கு போஷிக்கிற கதமாய் மாறும். யோசேப்பு சகல தேசமும் யோசேப்பு தானியம் கொள்ளும்படி வந்தது போல உங்களை தேடி அநேகர் வருவார். நீ மெய்யாகவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி உங்களோடு கூட அவர்கள் உடன்படிக்கை பண்ணுவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களோடு வந்து சமாதானமாக கர்த்தர் சொல்லுகிறார். Thank you, Jesus. Thank you, God. Thank you, Jesus. Hallelujah. கடப்பாக சொல்லுங்க, கேடகம் நீங்கதான் ஆண்டவரே, மகிமை நீங்கதான் ஆண்டவரே, என் தலையை உயர்த்துகிறவர் நீர்தான் ஆண்டவரே. இன்று ராத்திரியில மொர்தெகாய் என் தலையை உயர்த்தினவர். எல்லா சொத்துக்களையும் மீட்டுக் கொண்டவர். ஈசாவுடைய தொடர்புகளை எல்லாம் அந்த ராத்திரியிலே அவளுக்கு தரிசனமாய் உடன்படிக்கை செய்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொடுத்தவர். அவருடைய சத்துருக்களை எல்லாம் சமாதானம் பண்ண வைத்தவர். இன்று ராத்திரியிலே பேசின அந்த வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறோம். நீரே எங்களுக்கு கேடகம், நீரே எங்கள் மகிமை, நீரே எங்களுக்கு கேடகமா, அவரே உங்களுக்கு மகிமையா, அவரே உங்கள் தலையை உயர்த்துகிறார். இந்த ராத்திரியில கற்றதை செய்திருக்கோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கட்டளையும் ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.